Hello everyone, welcome back to Future Vision Study Center. So previous video la psychology la 8th unit la management and administration அப்படின்ற டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா. ஆக்சுவலா அந்த யூனிட்டோடைய டாபிக் நேமே வந்துட்டு எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா டெஃபினேஷன், அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினேஷன், அதுக்கான மீனிங், அதுக்கப்புறம் ஹெரி ஃபாயல் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைங்களா, தியரிஸ்ட் அவர் சொன்ன அந்த 14 பிரின்சிபல்ஸ் இந்த எஜுகேஷன், அதாவது மேனேஜ்மெண்ட் மேலாண்மை சம்பந்தமாகவும் நிர்வாகம் சம்பந்தமாகவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 14 பிரின்சிபல்ஸை வந்து அந்த கொள்கைகளை வந்து வரையறுத்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதை நம்ம பார்த்தோம். ஹென்ரி ஃபாயல் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் மேனேஜ்மெண்ட் தியரிஸ்ட் சொன்ன 14 தியரிஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் பார்த்துருக்கோம் நம்ம, அதுக்கு ரிலேட்டடானது. ஸோ அந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அதோடைய நிலைகள், அதாவது சென்ட்ரல் லெவலில் வந்துட்டு யார் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கீ பாடிஸ் யார், அவங்க அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணுறது, அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிறது, லோக்கல் லெவல்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி நிலை அதோட ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த விஷயங்கள். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்சனல் மெட்டீரியல், ஓகே, அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன், கல்வியில் பணியாளர்கள், பொருட்கள் மற்றும் நிதி மேலாண்மை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கிராப் அப்படின்றது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள். சரிங்களா. மேலாண்மை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த போஸ்ட் கிராப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன். ஓகே. ஸோ இது நம்ம இன்னொன்று என்னன்னு சொல்லலாம், இந்த பர்சனல், அதாவது தனிப்பட்ட முறையில் அந்த பர்சனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்து என்னெல்லாம் தேவை ரெக்குயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பீப்புள். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக தேவையானது. இந்த 3 பில்லர்ஸ் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, பர்சனல், மெட்டீரியல் அண்ட் தென் அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்கிறது. அந்த பர்சனல் அப்படின்னா பீப்புளை சொல்கிறது. இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் 3 பில்லர்ஸ் இன் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். புரியுதுங்களா. இந்த 3ம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. ஃபினான்ஸு, மெட்டீரியலுங்கிறது ரிசோர்ஸஸ், அதுக்கு தேவையான அந்த வளங்கள், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எக்கனாமிக்கலாக, இது 3லேருந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியாது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மக்களாக செயல்படுறது எஜுகேஷனோடைய டெவலப்மெண்ட்காக. ஸோ இந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு எது ரெஃபர் பண்ணுறாங்கன்னா சிஸ்டமேட்டிக் பிளானிங்கு, ரெக்குயர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்குறது, டெவலப்மெண்ட்டு, சூப்பர்வேஷன் அண்ட் எவாலுவேஷன், இது எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த பர்சனலில் வருது. ஓகே. ஸோ இதை தான் வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் கிராப் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த போஸ்ட் கிராப் அப்படின்றது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பர்சனல் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் அண்ட் மெயின்டைன் ஏ மோட்டிவேட்டட், ஸ்கில்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷ்னல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டைன் ஏ மோட்டிவேட்டட், ஸ்கில்டு, சாட்டிஸ்ஃபைடு ஒர்க் ஃபோர்ஸ், அதை உருவாக்குறதுக்கு அதுதான் வந்து மெயின் அந்த எஜுகேஷ்னல் கோலாக இருக்குது. அந்த பர்சனல் அப்படிங்கிறதோடைய மெயின் அப்ஜெக்டிவ், குறிக்கோள் அதுதான். சரிங்களா. இதோட கீ ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்போ பர்சனலோடைய கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும், ஸ்டாஃபை, குவாலிஃபைடான டீச்சர்ஸை, ஸ்டாஃபை வந்து என்ன பண்ணுறதுங்க, ரெக்ரூட் பண்ணுறது, அப்பாயிண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அதாவது எந்த அளவுக்கு வந்து தரமான அந்த டீச்சர்ஸுடைய எஜுகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குன்னு அப்ரைசல் பண்ணுறது. ஓகேங்களா. அதாவது தரம் பார்க்குறது, அதுக்கான ஃபீட்பேக் எடுக்கிறது, ப்ரமோஷன்ஸு, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுக்கறது, ஸ்டாஃப் மோட்டிவேஷன், அவங்களுடைய வெல்ஃபேர், அப்புறம் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், ஸ்டாஃப் டிசிப்ளின், இது எல்லாத்தையும் பார்க்கறது தான் அதோடைய கீ ஃபங்க்ஷன்ஸ், பர்சனல் அப்படின்னு சொல்லக்கூடியதோடைய கீ ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா. ஓகே. இன்னொருக்கா நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. அதாவது இந்த பர்சனல் அப்படின்றதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் அண்ட் டெவலப் அ மோட்டிவேட்டட், ஸ்கில்டு, சாட்டிஸ்ஃபைடு ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்பான, சரிங்களா. ஸோ
அதே போல மெயின்டெயின் பண்ணக்கூடிய மோட்டிவேட்டடான, ஸ்கில்டு, சாட்டிஸ்ஃபைடு ஒர்க் ஃபோர்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எஜுகேஷனல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக இதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறது. இதுக்காக என்ன பண்ணணும்? நல்ல குவாலிஃபைடு டீச்சர்ஸ, ஸ்டாஃப வந்து ரெக்ரூட் பண்ணணும், அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ட உருவாக்கணும். அப்புறம் அப்ரைசல் பண்ணணும். அந்த ஸ்டாஃபோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு மதிப்பீடு செஞ்சு அதுக்கான ஃபீட்பேக்ஸ் குடுக்கணும். அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணி ரிவார்ட் பண்ற மாரி ட்ரான்ஸஸ் ப்ரமோஷன்ஸ குடுக்கணும். ஸ்டாஃப் மோட்டிவேஷன், வெல்ஃபேர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ஸ், அதாவது எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாம இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து அந்த ஸ்டாஃப்க்குள்ள டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த பெர்சனல் அப்படின்னு சொல்லக்கூடியதோடைய கீ ஃபங்ஷன்ஸ். சரிங்களா? அடுத்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னதுங்க? நம்மளுக்கு தேவையான பொருட்கள வாங்குறது. பையிங், டேக்கிங் கேர் ஆஃப், ஷேரிங்கு, யூசிங் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஃபார் ரிசோர்ஸஸ் வைஸ்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வாங்குறோம், பொருள் வாங்குறோம். அந்த வாங்குன பொருள கேர் பண்ணிக்கிறோம், ஷேர் பண்றது மத்தவங்களுக்கு. இப்ப ஸ்கூல், காலேஜஸ்னா நம்ம வந்து வெறும் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் பயன்படுத்துறதில்ல. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ரோகிராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு, எலக்ஷன் பூத்தா பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்கூல், காலேஜஸ் வந்து ஒரு வைஸ்லி ரிசோர்ஸஸா வளமான ஒரு பொருள் மாரி அத நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி உறுதி செஞ்சுக்கணும். அங்க இருக்க திங்ஸ் லைக் புக்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கா? அதெல்லாம் வெல் மெயின்டெயின்டு ஸ்டேஜ்ல இருக்கா? ப்ராப்பரா வந்து வேஸ்ட் பண்ணாம அதையெல்லாம் யூஸ் பண்றாங்களா பசங்க, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே அப்படின்னு கவனிக்கிறது. இதோடைய மெட்டீரியல் மேனேஜ்மென்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூர் பண்றது, உறுதி செய்றது. டைம்லி அவைலபிலிட்டி, எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் பிசிக்கல் ரிசோர்ஸஸ். அதாவது கரெக்ட்டா அந்த டைமுக்கு தேவையான அவைலபிலிட்டீஸ் கிடைக்குதா? பிசிக்கல் ரிசோர்ஸஸ எஃபிஷியன்ட்டா பயன்படுத்துறாங்களா? டீச்சிங், லேர்னிங் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த கிளாஸ் ரூம் பில்டிங்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபர்னிச்சர் எக்யூப்மென்ட், லைப்ரரி ரிசோர்ஸஸ் இது எல்லாம். இதோட கீ ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெட்டீரியல் மேனேஜ்மென்ட்டோட கீ ஃபங்ஷன்ஸு, பிளானிங்கு, ஃபோர்காஸ்டிங் மெட்டீரியல் நீட்ஸ். ஓகே. இப்ப அடுத்த அகாடமிக் இயர் வருது அப்படின்னா, முன்னாடியே வந்துட்டு எத்தன டெக்ஸ்ட் புக்ஸ் அகாடமிக் வைஸா தேவைப்படுது. ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் என்ன மாதிரியான டெக்ஸ்ட் புக்ஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான நோட் புக்ஸ்னுடைய ரெக்யர்மெண்ட்ஸு, ரெக்கார்ட் நோட் புக்ஸு புரியுதுங்களா? ஒரு கிளாஸ் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு எத்தன சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு எத்தன ஃபேர் ஒர்க் நோட்டு, கிளாஸ் ஒர்க் நோட்டு, ரெக்கார்ட் நோட்ஸ் எத்தன வேணும், காம்போசிஷன் நோட்ஸு, புக்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸ்னா எக்ஸர்சைஸஸ் ரிலேட்டடா இந்த மாதிரி ப்ரீ பிளானிங்கா எடுக்கிறது. அந்த ஸ்டாக் லிஸ்ட்ட. அப்புறம் மெட்டீரியல்ஸ வாங்குறது, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, விளையாட்டு பொருளா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டர் என்னவா இருக்கட்டும். சரிங்களா? அப்புறம் அந்த ஸ்டாக்க மெயின்டெயின் பண்றது, இன்வென்டரி ரெக்கார்ட்ஸ வந்து உருவாக்குறது. புரியுதுங்களா? அதே மாரி என்ஷூரிங் சேஃப் அண்ட் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ உறுதி செய்யறது. நம்ம வாங்கி போட்டிருக்க அந்த மெட்டீரியல்ஸ குழந்தைங்களோ ஆகட்டும், ஸ்டாஃப் ஆகட்டும் சேஃபா ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ரிப்பேரு, தேவையில்லாத டிஸ்போஸ் பண்றது, ரீப்ளேஸ்மென்ட் பண்றது, அப்சல்யூட்னா தேவையில்லாதது. ஓகேங்களா? பயனற்ற பொருட்கள என்ன பண்ற அது எல்லாத்தையும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றது. இது எல்லாம் இந்த மெட்டீரியல் மேனேஜ்மென்ட்குள்ள வருதுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டும், ஃபண்ட்ஸும் ஹேண்டில் பண்றது. இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் மூலியமா ஃபண்ட்ஸ் வரலாம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்னா கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் வரலாம். ஓகே. அப்ப அத எப்படி நம்ம வந்து கரெக்ட்டா வந்துட்டு பயன்படுத்துறது? பிளானிங், பட்ஜெட்டிங், கண்ட்ரோலிங், அதுக்கப்புறம் ஆடிட்டிங். வர இன்கம் அந்த எக்ஸ்பெண்டிச்சர அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வர வருமானத்த எப்படி கரெக்ட்டா பயன்படுத்தியிருக்காங்க? அதுக்கான வரவு செலவு கணக்கு என்ன அப்படின்னு ஆடிட்டிங் பண்றது. இதுதான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்றது. இதனுடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூர் பண்றாங்க, உறுதி செய்றாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, பொருளாதாரம் நிலையா இருக்கா? அக்கவுண்டபிலிட்டி, அதாவது கணக்கீடு, மதிப்பீடுங்கள்லாம் கரெக்ட்டா ஸ்மூத்தா ஃபங்ஷனிங் ஆகுதா? அந்த இன்ஸ்டிடியூட்டோட டெவலப்மென்ட்டுக்காக நம்ம செலவு பண்ற பணம் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம உறுதி செஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதுக்கான சோர்ஸஸ் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாரி கவர்மெண்ட் கிராண்ட் பண்றது, டியூஷன் ஃபீஸு, குழந்தைங்ககிட்ட வாங்குற டொனேஷனு, அப்புறம் என்ஜிஜிஓஸ், அலுமினி, லோக்கல் பாடிஸ் குடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸு இதெல்லாம். ஸோ இத வச்சு என்ன பண்ணலாம்? அடுத்து அந்த இதோட கீ ஃபங்ஷன்ஸ் என்னன்னா, இன்ஸ்டிடியூஷனல் பட்ஜெட்ட ப்ரிப்பேர் பண்ணலாம். அலோகேட்டிங் ரிசோர்ஸ் டூ டிபார்ட்மெண்ட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க செய்ற ரிசர்ச்சு, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபண்ட்ஸ அலோகேட் பண்றது. மானிட்டரிங் எக்ஸ்பெண்டிச்சர், வரவு செலவு கணக்க மானிட்டர் பண்றது, கீப்பிங் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ், கண்டக்டிங் ஆடிட்ஸ் அண்ட் சப்மிட்டிங் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல கம்பைன்ட் ரோல் இன் எஜுகேஷன், இந்த மேனேஜ்மென்ட் ஏரியாவுல
என்ன மாதிரியான ஒரு கம்பைன்டு ரோல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சனல்ல வந்து டீச்சர், ஸ்டாஃப் இவங்க 2 பேரும் தான் எஃபிஷியன்ட் ஹியூமன் ரிசோர்ஸா யூஸ் பண்றாங்க. சரிங்களா? மெட்டீரியல்ல வந்து பிசிக்கல் ரிசோர்ஸஸ் சொல்லக்கூடிய ஆப்டிமம் யுட்டிலைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், டூல்ஸும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல்ல வந்து ஃபண்ட்ஸும், எக்ஸ்பெண்டிச்சரும், எக்கனாமிக் அண்ட் அக்கவுண்டபிள் ஆப்பரேஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல வருது. அப்ப இந்த போஸ்ட் கிராப் அப்படின்னா என்ன? ஃபங்ஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் கிராப் அப்படின்னா என்னங்கிறத அடுத்து இப்ப நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட டீடைல்டா பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லாத விஷயங்கள நான் சொல்லும்போது தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் கிராப் மேனேஜ்மென்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்றத டெவலப் பண்ணது யாருன்னா, லூதர் கைலிக் அப்படின்றவரு. ஓகேங்களா? ஸோ காயின்ட் த அக்ரோனிம் போஸ்ட் கிராப் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு ரெப்ரசன்ட் கீ மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் மேலாண்மையின் முக்கிய செயல்பாடுகளை குறிக்க லூதர் கூலிக் போஸ்ட் கிராப் என்ற முறையை உருவாக்கினார். ஓகேங்களா? மேலாண்மையின் முக்கிய செயல்பாடுகள் அதாவது மேனேஜ்மெண்ட்ல எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட்ல நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கான பிளானிங், எஃபெக்டிவான ஃபங்க்ஷனிங் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 7 கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை கொடுத்துருக்காரு. அந்த 7 கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நான் சொல்ற அந்த 7 கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றது. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு? இந்த லூதர் கிளாகிக் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு பீப்புளை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ரிசோர்ஸஸை, ப்ராசஸை எஃபிஷியண்ட்டாக காலேஜ், ஸ்கூல்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்துட்டு ஒரு மாடலாக இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாங்க, அடுத்தடுத்து அதனுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம அடுத்து பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு கொஷினாக வரலாம். ஓகே, யார் வந்து இந்த போஸ்ட் கிராப் அப்படின்ற அக்ரனிமை உருவாக்குனது, அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா லூதர் கிளாகிக் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. கொஷினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் கிராப்னா என்ன? பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளானிங், செட்டிங் கோல்ஸ் அண்ட் டிசைடிங் இன் அட்வான்ஸ் வாட் டு டூ. அதாவது என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றத பிளான் பண்ணுறது. திட்டமிடல், இலக்குகளை நிர்ணயித்து முன்கூட்டியே என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்தல். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, இன்ஸ்டிடியூஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு, மேனேஜ்மெண்ட்டோட டெவலப்மெண்ட்டுக்குன்னு பிளான் பண்ணுறது. ஓகேங்களா? தென் ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்கனைசிங். ஓகே, ஓங்கிறது என்னதுங்க? ஆர்கனைசிங், அரேஞ்சிங் ரிசோர்ஸஸ் அண்ட் டாஸ்க், ஒழுங்கமைத்தல், வளங்கள் மற்றும் பணிகளை அமைத்தல். ஓகே, அரேஞ்சிங் ரிசோர்ஸஸ் அண்ட் டாஸ்க் டு அச்சீவ் கோல்ஸ். நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ரிசோர்ஸஸை, டாஸ்க்கை வந்து அரேஞ்ச் பண்ணுறது. அடுத்தது எஸ் ஃபார் ஸ்டாஃபிங், ரெக்ரூட்டிங், ட்ரைனிங் அண்ட் அசஸிங் பீப்புள். பணியமர்த்தல், பணியாளர்களை நியமித்தல், பயிற்சி அளித்தல் மற்றும் ஒதுக்குதல். ஓகே, இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டாஃபை வந்து அலோகேட் பண்ணுறோம். ஹையரிங் அண்ட் ட்ரைனிங் த ரைட் பீப்புள் ஃபார் த ஜாப். கரெக்டான ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறோம். கரெக்டான வேலைக்கு அந்த பயிற்சியை கொடுத்து ஆசிரியர்களை வந்து அசைன் பண்ணுறோம் அந்த பீப்புளை. சரிங்களா? தென் டைரக்டிங், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைரக்டிங், கிவிங் ஆர்டர்ஸ் அண்ட் லீடிங் எம்ப்ளாயீஸ். வழிநடத்தல், உத்தரவுகள் வழங்கல் மற்றும் ஊழியர்களை வழிநடத்தல் அப்படின்றது. ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம பிரின்சிபலோ இல்லை மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ஸோ இல்லை ஏஓஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸோ என்ன பண்ணுவாங்க, நம்மளை டைரக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? கைடிங், சூப்பர்வைசிங் ஸ்டாஃப் டு என்ஷூர் ஒர்க் இஸ் டன் ப்ராப்பர்லி. அதாவது ஒர்க்கு கரெக்டாக நடக்குதான்னு உறுதி செய்யறதுக்கு, ஸ்டாஃபை கைட் பண்ணுறதுக்கும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் அந்த டைரக்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், வழி நடத்தக்கூடிய அந்த லீடிங் பர்சனாலிட்டிஸ், எம்ப்ளாயீஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? தென் கோஆர்டினேட்டிங், என்ஷூரிங் ஹார்மனி அமங் டாஸ்க் அண்ட் பீப்புள். ஒருங்கிணைத்தல் மற்றும் பணிகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையை உறுதிப்படுத்துதல். கோஆர்டினேஷன் இருக்கா, எல்லா பார்ட்ஸ்லையும் ஆர்கனைசேஷன் இந்த ஒர்க் வந்து டுகெதராக ஸ்மூத்தாக செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது தான் கோஆர்டினேட்டிங் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங், கீப்பிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்ஃபார்ம்டு. அறிக்கை தருதல், பங்குதாரர்களுக்கு தகவல் வழங்கல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீப்பிங் தோஸ் இன் அத்தாரிட்டி இன்ஃபார்ம் த்ரூ ரெக்கார்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, டைரக்ட் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக ரெக்கார்ட்ஸை, கம்யூனிகேஷன்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பட்ஜெட்டிங், பிளானிங் அண்ட் மேனேஜிங் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். பட்ஜெட் தயாரித்தல், நிதி வளங்களை திட்டமிட்டு நிர்வகித்தல். இதுதான் வந்துட்டு இந்த போஸ்ட் கிராப் அப்படின்றதுக்கான விளக்கம். புரியுதுங்களா?
அப்ப இந்த 7 ஃபங்ஷன்ஸும் கரெக்ட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குங்க? பக்காவா இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன எப்படி நம்ம ரன் பண்றோம் அப்படின்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச். இத நம்ம கரெக்ட்டா இந்த 7 ஃபங்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய மேலாண்மை, நிர்வாகம் இது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத சொன்னது யாரு? லூதர் கர்லிக் அப்படின்றவரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். என்ன? பர்சனல் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் ரெக்ரூட்மெண்ட், டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டாஃப். பணியாளர் மேலாண்மை என்பது பணியாளர்களை நியமிக்கும், வளர்ச்சி செய்வதும், நலன்கள் வழங்குவதும் ஆகும். செலக்ஷன், ட்ரைனிங், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், தேர்வு, பயிற்சி மற்றும் செயல்திறனை மதிப்பீடு. மோட்டிவேஷன், மாரல் அண்ட் லீடர்ஷிப், ஊக்குவிப்பு, உள சந்தோஷம் மற்றும் தலைமைத்துவம். இதெல்லாம் பர்சனல் மேனேஜ்மெண்ட்ல வருது. இது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஓரலாக சொல்லியிருந்தேன். இந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? மெயின்டைன் ஏ மோட்டிவேட்டட், ஸ்கில்டு, சாட்டிஸ்ஃபைடு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னா கல்வியில் பொருள் மேலாண்மை. இட் இன்வால்வ்ஸ் பிளானிங், procurement, storage and distribution of educational materials. இது கல்வி உபகரணங்களை திட்டமிடல், கொள்முதல், சேமிப்பு மற்றும் விநியோகம் போன்றவற்றை கொண்டுள்ளது. டீச்சிங் எய்ட்ஸு, லேப் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடி டூல்ஸு. ஓகேங்களா? தென் இது வந்து கற்பித்தல் உதவிகள், ஆய்வாக உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்ப கருவிகள், கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு தேவையான அந்த இன்டர்நெட் டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிறது, அதை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்துது. அதான் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ்னால் பொருட்கள் பதிவேடு மற்றும் பராமரிப்பு. இதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் வருது. ஆல்ரெடி நான் ஓரலாக சொன்னது தான் இங்கே இருக்குங்க. சரிங்களா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷனா கல்வியில் நிதி மேலாண்மை. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். இது நிதி வளங்களை திட்டமிடும், ஒழுங்கமைக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் செயல்முறையாகும். பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபண்ட் அலோகேஷன், பட்ஜெட் தயாரித்தல் மற்றும் நிதி ஒதுக்கீடு. ஆடிட்டு, ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, தணிக்கை, நிதி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு. இதெல்லாம் வந்து பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான டாபிக், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த டாப்பிக்கும் ரொம்ப முக்கியங்க. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 நிலைகள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்வாக்? ஸ்வாக் அனாலிசிஸ் இன் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், கல்வி நிர்வாகத்தில் ஸ்வாக் பகுப்பாய்வு. SWOT stands for strengths, weaknesses, opportunities and challenges. அப்ப இதுதான் இதனுடைய அப்ரிவேஷன். ஓகேங்களா? ஸ்வாக்ங்கிறது என்னதுங்க? ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ். ஸ்வாக் என்பது பலன்கள், பலவீனங்கள், வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் என்பவற்றை குறிக்கிறது. இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? ஸோ இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? இந்த ஸ்வாக் அப்படின்றது ஒரு டூல். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. வாட் தே டூ வெல், வாட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அவங்க எதை நல்லா செய்கிறாங்க, எதில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, என்ன மாதிரியான சான்சஸ் வந்து அவங்களுடைய க்ரோத்துக்கு இருக்குது, என்ன ப்ராப்ளமை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணலாம் அவங்களுடைய அந்த க்ரோத்தில், இதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் தான் வந்துட்டு இந்த ஸ்வாக் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஃபேக்டர்ஸ், இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? அதான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பார்த்தோம். ஸ்ட்ரென்த்னா என்ன? இன்டர்னல் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ், உள்ளகமான நேர்மறை அம்சங்கள். அதாவது குவாலிஃபைடு ஸ்டாஃப் இருக்காங்களா, ஐசிடி அதாவது இன்டர்நெட் அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து கிளாஸ் ரூம்ஸில் இருக்கா, ரெப்யூட்டேஷன் நல்ல அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு பேர் இருக்கா, வெளியில் வந்துட்டு நல்ல ஒரு நேம் இருக்குது, இம்ப்ரெஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அதுதான் உள்ளகமான நேர்மறை அம்சங்கள் அப்படின்னு சொல்கிறது. இன்டர்னல் பாசிட்டிவ் அட்ரிபியூட்ஸ் அல்லது ஃபேக்டர்ஸ், சக்ஸஸுக்கு தேவையானதை சொல்கிறது தான் ஸ்ட்ரென்த்துங்க. ஓகேங்களா? அடுத்து வீக்னஸஸ் அப்படின்னா இன்டர்னல் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ், உள்ளகமான எதிர்மறை அம்சங்கள். அதாவது ஃபண்டு லேகாக இருக்குது, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குது, அவுடேட்டட் கரிக்குலமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த
இன்டர்னல் லிமிடேஷன்ஸ்குள்ளார ஹிண்டரான பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. அது அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து என்ன பண்ணுது, ஹிண்டர் பண்ணுது, மறைக்குது. அவங்களுடைய அந்த வளர்ச்சியை, ஒரு நிர்வாகத்தினுடைய வளர்ச்சியை வந்து தடை செய்து மறைக்குது. அதுக்கு காரணம் என்ன, வீக்னஸஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்டர்னல் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸுங்கிறது ஃபண்ட் இருக்காது, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும், அவுடேட்டட் கரிக்குலமை வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸு, எக்ஸ்டர்னல் சான்சஸ் ஃபார் க்ரோத்து, வெளி சூழலில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். எப்படி வந்து எக்ஸ்டர்னலாக அந்த நிர்வாகத்தை வந்து க்ரோத் பண்ணலாம், அதோட இம்ப்ரூவ்மெண்ட்னா கவர்மெண்ட் கிராண்ட் பண்ணுற அந்த என்பிஇ 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி ரிஃபார்ம்ஸில் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் உருவாக்கி நம்ம அதை என்ன பண்ணலாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு. அடுத்தது சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேலஞ்சஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் ஆர் ரிஸ்க்ஸ், வெளி சூழலில் உள்ள சவால்கள் அல்லது அபாயங்கள். யூஸ்டு ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட், திட்டமிடல் மற்றும் கல்வி நிறுவன மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்ளிகேஷன் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்களின் பயன்பாடு. அப்போ இந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது என்னென்ன, எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸாக இருக்கலாம் அல்லது ரிஸ்காக இருக்கலாம், வெளி சூழலில் வரக்கூடிய சவால்கள் அல்லது அபாயங்கள், வெளியிலேருந்து வருது. அப்போ வந்து நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், திட்டமிடல், கல்வி நிறுவன மேம்பாட்டுக்காக என்ன மாதிரியான திட்டங்களை பயன்படுத்துறது, அந்த ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணுறது. ஓகே. அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த பயன்பாடு, அப்ளிகேஷன் எப்படியெல்லாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கிராப் அப்படிங்கிறது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்ட்ரீம்லைன் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸஸ், போஸ்ட் கல்வி மேலாண்மை செயல்களை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. ஓகேங்களா. அதாவது போஸ்ட் கிராப்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், அதனுடைய அந்த 7 ஸ்டேஜஸ்னா பிளானிங், ஆர்கனைசிங், தென் ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங். இதெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை வந்துட்டு நம்ம மேம்படுத்த அது நம்மளுக்கு உதவுது. தென் ஸ்வாக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எசென்ஷியல் ஃபார் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானிங். ஸ்வாக் பகுப்பாய்வு பள்ளி மேம்பாட்டு திட்டத்திற்கு அவசியமானது. ஸ்வாக்னா இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்ட்ரென்த்ஸு, வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸுங்க. இதுலேருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்ஸில் நம்ம எழுத வேண்டியது தான். பர்சனல் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ஷூர் எஃபிஷியன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, பணியாளர் மற்றும் வள மேலாண்மை திறன் மற்றும் பொறுப்பேற்பை உறுதி செய்கின்றது. இந்த ஸ்வாக்குங்கிறதுல வரக்கூடியது. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிக்யூஎம்னு சொல்லக்கூடிய டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கல்வியில் மொத்தத்தர மேலாண்மை. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாக் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா. இந்த குவாலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அதாவது ஒரு ஸ்கூல் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த ஸ்வாக்கு. குவாலிட்டி அசஸ்மெண்ட் அந்த நாக்கு, என்பிஏ வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ஷோ பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக, இம்ப்ரூவ் ரேங்கிங்ஸை வந்து காட்டுற ரிப்போர்ட்டாக வந்துட்டு இந்த குவாலிட்டி அசஸ்மெண்ட்காக இந்த ஸ்வாக் பயன்படுது. செல்ஃப் அசஸ்மெண்ட்னா அதோட வீக்னஸ், ஸ்ட்ரென்த்து, பெட்டர் டிசிஷன் மேக்கிங், இன்னும் என்ன மாதிரியான முடிவு எடுக்கலாம், என்பிஏ சப்போர்ட்டோட இந்த டிக்யூஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்கரேஜ் பண்ணி கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் குவாலிட்டி இன் எஜுகேஷனை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ஸ்வாக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம டிக்யூஎம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, டிக்யூஎம் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ ஆர்கனைசேஷன். டிக்யூஎம் என்பது ஒரு நிறுவனத்தின் அனைத்து அம்சங்களின் தரத்தை மேம்படுத்தும் தொடர்ச்சியான செயல்முறையாகும். ஒரு நிறுவனம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. தொடர்ந்து அதில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் என்ன இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதோட தர அம்சங்களில் வந்து எல்லாமே மேம்படுத்துகிற வகையில் தொடர்ச்சியான செயல்முறைக்கு நம்ம வந்து வித்தாக இருக்கணும். புரியுதுங்களா. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இன்னும் நல்லா குவாலிஃபைடு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நம்ம டெவலப் பண்ண முடியும். In education, it aims at improving teaching, learning, administration and stakeholder satisfaction. கல்வியில் இது கற்பித்தல், கற்றல், நிர்வாகம் மற்றும் பங்குதாரர் திருப்தியை மேம்படுத்துவது நோக்கமாக கொண்டது. ஸோ அப்போ இதோடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்யூஎம்மோடது கல்வியில் வந்து கற்பித்தல், லேர்னிங்கு, கற்றல், அதாவது டீச் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த பங்குதாரர் இவங்க எல்லாருமே திருப்திப்படுத்துறத மேம்படுத்துறது, இன்னும் வந்து அதிகமாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இதோடைய மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த இதில் வந்து கீ பிரின்சிபல்ஸ் இதனுடைய டிக்யூஎம் உடைய முக்கிய கொள்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பிரின்சிபல் கஸ்டமர் ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு முதன்மையானது. ஓகே, பிடிசிஏன்னு இதை சொல்லுறாங்க. இதுலேயுமே வந்து இன்னொரு ஒரு டீமிங் இன்ட்ரடியூஸ்டு, ஓகேங்களா, எட்வர்ட் டெம்மிங்கிறவர் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை நான் இதுக்கப்புறம் சொல்கிறேங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்யூஎம்ல வந்துட்டு டீச்சர், அட்மின், ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இன்ஸ்டிடியூஷனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஒர்க் டுகெதர் டு இம்ப்ரூவ் டீச்சிங், மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தே ஒர்க் டுகெதர் அதாவது டீச்சிங்கும் இம்ப்ரூவ் ஆகணும், மேனேஜ்மெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸோடைய சப்போர்ட் அந்த சிஸ்டமும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக டுகெதராக ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்ட் டெம்மிங் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, பிடிசிஏ அப்படின்னு அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பிடிசிஏ சைக்கிள் அப்படின்ற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருங்க. சரிங்களா, அந்த பிடிசிஏ சைக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளான், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டூ, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செக், அண்ட் தென் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்ட். பிளான், டூ, செக், ஆக்ட் அப்படின்னு சொல்கிறது ஷார்ட்டாக. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிடிசிஏன்னு சொல்கிறோம். ஓகேங்க, இந்த பிளான் பண்ணுறது எதுக்காக, ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் அண்ட் டெவலப் அ ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது. டூ அப்படின்னா நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளான்ஸை வந்து ஸ்மால் ஸ்கேலாக, அதாவது குறைந்த அளவில் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, அந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியுதா இல்லையான்னு செயல்படுத்தி பார்க்கறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது. அடுத்து செக்கு. இதெல்லாம் பிளான் பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு, அந்த மெஷர் எஃபெக்டிவ்னஸாக இருக்கா அப்படிங்கிறத அதை நம்ம என்ன பண்ணுறோம், எவாலுவேட் பண்ணி பார்க்கறது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆக்டுங்கிறது ஸ்டாண்டர்டைஸ் சக்ஸஸ் ஆர் மேக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு. ஸோ ஒரு நிலையான ஒரு சக்ஸஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கா அதில் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த பிடிசிஏ அப்படின்ற சைக்கிள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த சைக்கிள் ரிப்பீட்ஸ் ஆன்கோயிங் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்னா, தொடர்ச்சியான அந்த குவாலிட்டியான இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஆன்கோயிங் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா இந்த பிடிசிஏ சைக்கிளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிக்யூஎம் பிரின்சிபல்ஸ் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அதோடைய கொள்கைகள், பிரின்சிபல்னால் என்ன, அது எஜுகேஷனில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிரின்சிபல் அப்படிங்கிறது கஸ்டமர் ஃபோக்கஸு. இந்த இடத்துல கஸ்டமர் யாருங்க, ஸ்டூடெண்ட்டாக கஸ்டமர். அப்போ அவனுடைய தேவை என்ன, வாடிக்கையாளர் மையமாக கொள்ளுதல், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முதன்மை வாடிக்கையாளர்கள். சரிங்களா, மாணவர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் தான் வந்து முதன்மையான ஒரு வாடிக்கையாளராக இருக்காங்க. அவங்க தான் கஸ்டமர் ஃபோக்கஸ். கஸ்டமர்னு இந்த இடத்துல யார், ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய பேரண்ட்ஸு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நீட்ஸ் தேவை, அவங்களோட ஓவராலான க்ரோத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரியா, அடுத்து வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, தொடர்ந்து மேம்பாடு, கல்வித்தரத்தை தொடர்ச்சியாக மேம்படுத்துதல். இது வந்து கஸ்டமர் ஃபோக்கஸ்லேயே வந்துட்டு வரக்கூடிய அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுங்க. ஓகே, அடுத்தது வந்து டோட்டல் எம்ப்ளாயி இன்வால்மெண்ட், முழு ஊழியர் பங்கேற்பு. ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருமே டுகெதராக ஒர்க் பண்ணாதான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும். சரிங்களா, அடுத்தது வந்து ப்ராசஸ் அப்ரோச், செயல்முறை மைய அணுகுமுறை, செயல்முறை சார்ந்த மதிப்பீடு மற்றும் மேம்பாடு. இந்த ப்ராசஸ் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் கிளியர் ஸ்டெப்ஸ், டீச்சிங்கு, எக்ஸாமினேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு பிளான் பண்ணதை செட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறோம். ஓகே, இதை நடத்தணும், இதை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் வைக்கணும், வீக்லி டெஸ்ட் ஒன்று வைக்கணும், சைக்கிள் டெஸ்ட் வைக்கணும், டேர்ம் டெஸ்ட் நடத்தணும். இது எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து ப்ராசஸ் அப்ரோச்சுன்னு சொல்கிறது. அடுத்தது இன்டகிரேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த அமைப்பு. அனைத்து பிரிவுகளும் ஒரே தர நோக்குடன் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த இன்டகிரேட்டட் சிஸ்டமில் வந்து எல்லா விஷயமும் என்ன ஆகுதுங்க, அடங்குது. ஓகேங்களா, எப்பயுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். கரிக்குலம், டீச்சிங், ஃபேக்கல்ட்டிஸில் எல்லாத்துலேயும் எப்பயும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அசஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது.
இந்த ப்ராசஸ் அப்ரோச் இதுவுமே இட்ஸ் அ சார்ட் ஆஃப் அ ப்ராசஸ் அப்ரோச். திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அணுகுமுறை தான் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். திட்டமிட்டு செயல்படுதல், அந்த பிளானிங்கை கரெக்டாக நம்ம வந்து செய்யணும். ஃபேக்ட் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங், உண்மை தரவுகள் அடிப்படையிலான முடிவுகள், தரவுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் தீர்மானித்தல் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை அசஸ் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி அதுக்கு ஃபீட்பேக் எடுத்து அதுக்கப்புறம் என்ன அதில் வந்து மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த தரவுகள் ஆய்வுகளின் அடிப்படையில். மியூச்சுவலி பெனிஃபிஷியல் சப்ளையர் ரிலேஷன்ஸ், வழங்கு நபர்களுடன் நன்மை பயக்கும் உறவுகள். வழங்குனர்களுடன் நன்மை பயக்கும் உறவுகள் அப்படின்னா பெனிஃபிஷியல் சப்ளையர் ரிலேஷன்ஸ்னா யார் மியூச்சுவல், அதாவது கல்வி உபகரணங்கள் வழங்குனர்களுடன் நல்ல தொடர்பு. இப்போ கல்விக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்குறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணுங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிக்யூஎம் இன் எஜுகேஷன், கல்வியில் டிக்யூஎம்மின் நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் சப்ளையர் ரிலேஷன்ஸ்னால் அந்த ஸ்டாக் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய பார்ட்டிசிபேஷன், பேரண்ட்ஸு, அலுமினி, இண்டஸ்ட்ரி, பிளானிங்கில் ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் இவங்க வருவாங்க. சரிங்களா? ஓகே. டெசிஷன்ஸ் அப்படிங்கும்போது ரிசல்ட்ஸ், ஃபீட்பேக்கு, அந்த டேட்டா பிளான், இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க. இதோடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வாக் ப்ளஸ் டிக்யூஎம் ஹவு தே ஒர்க் டுகெதர், ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுது, டு என்ஷூர் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் டெலிவரி, கல்வி வழங்கும் தரத்தை உறுதி செய்யறது. ஓகேங்களா? டு இன்க்ரீஸ் ஸ்டேக் ஹோல்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பங்குதாரர்களின் திருப்தியை அதிகரிக்க உறுதி பண்ணுறோம். எஜுகேஷன் டெலிவரி எக்ஸலன்ஸாக இருக்கா, அதோட தரம் வந்து நல்லா இருக்கான்னு உறுதி செய்கிறோம். அடுத்து வந்து பங்குதாரர்கள் வந்து திருப்தி அடைகிறாங்களா அப்படிங்கிறது. டு ப்ரமோட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, பொறுப்பு வெளிப்படைத்தன்மையும் ஊக்குவிக்க. அதாவது அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஃபண்டு, அவங்க கொடுக்குற ஃபண்டுக்கு நல்லா தரமான க்ரோத் இந்த இன்ஸ்டியூஷன் அட்டைன் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது. ஓகேங்களா? டு ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ், வளங்களை வீணாக்காமல் பயன்படுத்துறது. அதாவது வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்காக அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அடுத்தது ஸ்டெப்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் டிக்யூஎம் இன் எஜுகேஷன், கல்வியில் டிக்யூஎம் நடைமுறைப்படுத்தும் படிகள். டிக்யூஎம்னா என்னது, நம்ம முன்னையே பார்த்தோம் இல்லையா, அதோட அப்ரிவேஷன் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்ரிவேஷன்ஸாக வருதோ அதெல்லாம் நல்லா தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய படிகள் அப்படின்னு சொன்னால், எஸ்டாப்ளிஷ் குவாலிட்டி பாலிசி, தர கொள்கையை உருவாக்குதல், நல்ல தரமான ஒரு கொள்கையை வந்து உருவாக்குது. பாலிசி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. செட் கிளியர் கோல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், தெளிவான இலக்குகள் மற்றும் தரநிலைகளை அமைத்தல். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்காங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் வந்துட்டு 100% ரிசல்ட்டு, ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே எல்லா பிள்ளைங்களும் பாஸ் பண்ணணும், அதில் வந்து அட்லீஸ்ட் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்சில் மார்க்ஸ் வந்து ஒரு 95 அண்ட் அபவ் அந்த பர்சன்டேஜ் ரேஞ்சில் வந்து ஸ்கோர் பண்ண குழந்தைங்க 10 பேர் 12 பேராவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டு கிளியரான ஒரு கோலு, இந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணிக்கிறதுங்க. ஓகேங்களா? அடுத்தது கண்டக்ட் ட்ரைனிங் ஃபார் ஸ்டாஃப், பணியாளர்களுக்கு பயிற்சி ஏற்பாடு. இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் போயிட்டே இருக்குது. டெக்னாலஜி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பேஸில், தீக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பேஸில், அப்போ அதுக்கான ட்ரைனிங்கை அந்த ஆசிரியர்களுக்கு வழங்கி அதுக்கு தகுந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அவங்கள என்ஷூர் பண்ணிக்கணும். என்ஹான்ஸ், அவங்களுடைய நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணி அவங்க தரமான கல்வியை கொடுக்குறாங்களான்றதை என்ஷூர் பண்ணணும். என்கேஜ் இன் ஃபீட்பேக் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட், தற்கருத்து மற்றும் சுயமதிப்பீட்டை செயல்படுத்துதல். ஸோ ஆசிரியர்கள் தங்களை தாங்களே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிறது எப்பயுமே ரொம்ப நல்ல விஷயம். ஃபீட்பேக்கும் குழந்தைங்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. மானிட்டர் ப்ராக்ரஸ் அண்ட் ரிஃபைன் மெத்தட்ஸ், முன்னேற்றத்தை கண்காணித்து நடைமுறைகளை பயன்படுத்துதல். குழந்தைக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஒரு ரெமெடியலை கொடுத்து அந்த ரீஃபைன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணி தொடர்ந்து என்ன பண்ணணுங்க, நம்ம அந்த ப்ராக்ரஸை வந்து கண்டினியூஸ் ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போயிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அதில். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்ன, இந்த வீடியோவில் இந்த செஷனில் நம்ம பார்த்தது பர்சனல், மெட்டீரியல் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு இன் எஜுகேஷன்னா என்ன, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதோடைய ஃபங்க்ஷன்ஸு,
கீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படிங்கிறது இந்த போஸ்ட் கிராப் அப்படின்னு சொல்றது. அதை யார் டெவலப் பண்ணது? லூதர் காலிக் அப்படின்றவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்வாக் அனாலிசிஸ் இன் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ கடைசியாக பார்த்தது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு. அதில் நம்ம பார்த்துருக்க விஷயங்கள் அந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் அதோடைய கீ பிரின்சிபல்ஸ் என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள். ஓகே, இதோடைய கண்டினியூஷன் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் TQM அப்படிங்கிறத அதையும் மற்ற அந்த ரிமைனிங் டாபிக்ஸையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.